சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு 3 பேரோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. சரியா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் தனது நூலில் விவரித்தார். சரியாப்பா? ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை ஃபஸ்ட்டு தன்னோட நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். அடுத்து பாருங்கள், இவர் ரொம்ப முக்கியம்ப்பா, ஜான் மார்ஷல். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனராக ஜான் மார்ஷல் வந்து நியமிக்கப்படுவார். இவர் தான் என்ன சொல்லியிருப்பார்னா, ஃபஸ்ட்டு அதாவது ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா ஜான் மார்ஷல். சரியா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சார்லஸ் மேசன். அவர் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பா நகரத்தோட அதாவது ஹரப்பா நகர இடிபாடுகளை தன்னோட நூலில் விவரித்தவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல், அவர் தான் ஹரப்பாக்கும் மொஹஞ்சதரோவுக்கும் பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணியிருப்பார். மூணாவது ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து ஒரு சர்வேயர் பா. சரிங்களா? நில அளவையாளர். இவரோட உதவியில தான் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டிருக்கும். சரி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை 1861 நிறுவப்பட்டிருக்கும். இதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கு. சரியா? இதில் ஹரப்பா நாகரிகத்தோட புவி எல்லைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவில் ஹரப்பா நாகரிகத்தோட காலப்பகுதி வந்து வெண்கல காலம்பா. அவங்களுக்கு வந்து இரும்பு தெரிஞ்சிருக்காது. இதோட பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கும். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்திருக்குப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம போலீஸ்க்கான அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆகஸ்ட் 22 துவங்குது. ஸோ விருப்பப்படுறவங்க 8667222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு ஷெட்யூல் வந்து நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு போட்டு விட்டுறேன்ப்பா. நன்றி.